ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா. இது பார்த்தீங்கன்னா 2010 மாடலு. எஃப்சி வந்து இன்னும் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்க்ராப்புக்கு வந்துருக்கு. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி ஷெல் எல்லாமே ரஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டி எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக ரஸ்ட்டு, இங்கே ஃபுல்லாக ரஸ்ட்டு, இங்கே ரெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது பாடி ஃபுல்லாக ரெஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இந்த ஃபியூல் டேங்க் கிட்ட ரெஸ்ட் ஆகிருக்கு. இந்த டோர் எல்லாமே ரெஸ்ட் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்காங்க. இது பாருங்கள். ஸோ இதோட பாடி செல்ஸ் வந்து ஃபுல்லாக தேராது எதுவுமே. ஆனால் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட்லேருந்து சீட்டு போஸ்ட்டு தான், சீட் அந்த அளவுக்கு இல்லை. இன்டீரியர் சீட்ஸ் எதுவுமே வேலைக்கு ஆகாது. மற்றபடி டேஷ்போர்ட்ஸு, டோர் பேட்ஸு அந்தமாரி ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. முக்கியமான இந்த காரில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து பேட்ரி ஃபுல்லாக டெத் ஆயிடுச்சு. அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்ரு பெடல் கேபிள் வந்து கட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் வீல் ஸ்பேனர் வச்சு இப்படி இழுத்து தான் வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபுல்லாக இவ்வளோ நேரம் அப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ பேட்ரி சார்ஜ் இல்லாமல் பிரேக் டவுன் ஆனதுனால இப்போது வேறு பேட்ரி இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது நான் உங்களுக்கு எப்படி ஓட்டுறேன்னு சொல்லி காட்டுறேன். குருவி போன விஜய் மாரி ஆக்கிட்டாங்க. என்ன ஒரு வாயில் ஓட்டுவார், நான் கையில் ஓட்டுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா கேபிள் எட்டல, இல்லைன்னா நம்மளும் வாயிலே ஓட்டலாம். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வண்டி தான் நம்ம ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பென்சில்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியில் ஏதாச்சும் ஸ்பேர்ஸ் நீட் இருந்துச்சுன்னா ஆட்டோ பார்ட்ஸில் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.